நம்ம இந்த எக்ஸ்போல இன்னைக்கு நமக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீபூட் யுவர் லைஃப் ஸ்டைல். இது வந்து சைக்காலஜி ரிலேட்டடான ஒரு ஸ்டடிஸ் தான். இஸ்லாம்ல வந்து மனதை பத்தி எப்படி சொல்றாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது சைக்காலஜில சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான யூனிக்கான விஷயத்த நான் வந்து உங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். 1000 விதமான சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. ஆனா அது மட்டும் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதை தாண்டி இஸ்லாமுங்கிறது ஒரு வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கான இந்த வே ஆஃப் லைஃப்கான சொல்யூஷன் தான் சொல்லுது. இப்ப ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற மைண்ட் வந்து எப்படிலாம் வந்து கிளாசிஃபை பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. இஸ்லாத்துல வந்து மைண்ட்ஸை வந்து 4 விதமா கிளாசிஃபை பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து நஃப்ஸ், அதாவது மனம். இன்னொன்னு வந்து அறிவு. இந்த ரெண்டுத்தையும் மட்டும்தான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல வந்து இதயத்துக்கும் சிந்தனை இருக்கு அப்படிங்கறத சொல்ல வர்றாங்க. ஆனா இப்பதான் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துல கூறப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து மனவீழ்ச்சியின் படியில தான் வந்து போயிட்டு இருக்காங்க. சோ ஆனா அல்லாஹ் தஆலா அன்னைக்கு அதை தெளிவா சொல்லிட்டான். முதல்ல வந்து உங்க அறிவால வந்து யோசிச்சு செயல்படுங்க, அதுக்கப்புறம் உங்க மன இச்சையை வந்து பயன்படுத்துங்க. இப்படி பண்றதுனால 50% நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஃபைனலான விஷயம், இன்னைக்கு எல்லார்ட்டையும் காமனா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யோசிச்சு இன்னைக்கான விஷயத்த வந்து விட்டுறாங்க. ஆனா ஃபைட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. சோ இப்ப வந்து இந்த மூளை வந்து நல்லா கிளீனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால அடல்ட் கண்டென்ட், அதுக்கப்புறம் ட்ரக்ஸ், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஆகுறதுனால பிரெயின் வந்து நம்மளால இந்த அளவுக்கு கசிவடைஞ்ச நிலையில வந்து வந்துருக்கு. ஆனா இஸ்லாம் சொன்ன சைக்காலஜி படி திலாவத்து, ப்ரே இதெல்லாம் நம்ம பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இப்படி ஸ்க்ரப் பண்ண மாதிரி கிளீன் ஆயிடும். ஸோ நம்ம எவ்வளவு அதுக்கு மூளை வந்து இதா வச்சுக்கிறோமோ அப்பதான் மனசுக்கும் மூளைக்கும் வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்னஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு வந்து நீங்க பீப்புள் வந்து எதை விரும்புறாங்க, நம்ம லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதையும் டிரான்ஸ்மிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பெருசா வந்து விரும்பிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக தான் வந்து பாட்காஸ்ட் கேட்கறது, சோசியல் மீடியாஸ்ல வீடியோஸ் பாக்குறது, இந்த மாதிரி புக்ஸை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ நாங்க வந்து உங்களுக்கு ஒரு புக்கை வந்து ப்ரிஃபர் பண்றோம். இது என்ன புக் அப்படின்னா 1000 புக்கு படிக்கிறதும் இந்த புக் ஒரு புக்கு படிக்கிறதும் வாங்க. கிட்டத்தட்ட 200% நாங்க சக்சஸ் ரேட் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையினாலும் நபிஸ்ஸல்லல்லாஹு வழியினாலும் செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. சோ இதுக்கான தீம் இங்க இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து போட போறோம். இது பொதுவா எல்லா மக்கள்கிட்டும் போய் சேர்றதா எங்களோட நோக்கமா இருக்கு.